திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா கோரி விண்ணப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக வேறு இடத்திற்கு இந்த குடிசைகளை மாற்றம் செய்து நீர்வழி புறம்போக்கை உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இன்றே வேறு இடத்தில் பட்டா வழங்கி அவர்கள் கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள 3.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்து மாவட்ட ஆட்சியர் சென்றார். அதனைத் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இது நீர்நிலை புறம்போக்குன்னு இருக்குது. என்ன இருக்குன்னா பிளாஸ்டிக் ஓடைன்னு இருக்குது. ஓடையில் பக்கத்துலேயே நஷ்டத்துலேயே ஒரு இடம் பார்த்தோம். 200 மீட்டர் இருக்குமா? இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்குமா? அவ்வளோதானே பார்த்து கொடுத்துருவோம். இந்த கலைஞரின் கனவு இல்லம் கேஸ் கொடுத்துடலாமா? 2 நாள் அலாட்மெண்ட் இருக்குது. கலைஞரின் கனவில் அலாட்மெண்ட் இருக்குது. எத்தனை குடும்பமா இங்கே? எத்தனை பேருக்கு? 3 தலைமுறையா சார். எங்கள் பேத்தி பேரனெல்லாம் வந்தாச்சுன்னா எங்கள் மாமனார் மாமியெல்லாம் இறந்துட்டாங்க. இதுக்கு பட்டாவே வரலைங்க சார். ஓடைன்றதுனால அதுக்கு பட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடம் நத்தத்தில் கிராம நத்தம் அந்த இடத்துக்கு பார்ப்போம். நல்லா அங்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பக்கம் தானே, ஒரு 100 மீட்டர் தானே. அதனால் அங்கே எல்லா வசதியும் அங்கே ஏற்படுத்தும். காலுங்கையும் போக மாதப்பூர் நடந்து பார்த்துட்டு எங்களால் போக முடியாமல் உட்காந்துருக்குறோங்க. எல்லா பக்கம் இப்போ நம்மளை பார்த்து கடைசிங்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதான் 2 நாளில் கொடுத்துறோம். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். கலைஞரின் கனவு இல்லம் கொடுத்த உடனே நீங்கள் உடனே வீடு ஆரம்பிங்க. அடுத்த வாரமே வீடு கட்ட ஆரம்பிங்க. சரிங்க சார். 3 லட்சம் பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வந்து 3 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 லட்சம் வந்து சொசைட்டியில் லோன் மாதிரி கொடுக்குறாங்க. லோன் 4.5 லட்சம் உங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க. மீதி நீங்கள் வசதி ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா கட்டுங்க. கொடுத்துருக்கு அலாட்மெண்ட் இன்னைக்கு பட்டா கொடுத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஏஎஸ் போட்டு தரோம். அதில் நம்ம சப்டிஷன் ஃபீஸ் ரெடி பண்ணிட்டோமா? ரெடி பண்ணி எல்லாம் ஈக்குவலாக கொடுத்துருவோம். சமமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி. சரி.